பாருங்க, ரீல்ஸ் பல விதம், ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதம். அதுல ரொம்ப மோசமானது, ஆபத்தான விதம் இந்த வீலிங் பண்றது, இந்த ட்ரெயின்ல நின்றுட்டு தூங்கிட்டு ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி உயிரை பணைய வச்சு வீடியோ எடுத்து போட்டு என்னத்தை பண்ண போறீங்க? இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? ரீல்ஸ் எடுக்கிறத 2 விதமாக பிரிச்சுக்கலாங்க. ரீல்ஸ் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, ரீல்ஸ் எடுக்கிறவங்களாம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வராங்க. அதனால் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள்லாம் வெளிவரும்போது டேலண்டெல்லாம் காமிக்கிறாங்க. இதே ஒரு சிலங்க வந்து ரீல்ஸ் எடுக்கும்போது ரொம்ப அபாயகரமான இடத்துலேருந்து, மின்கம்பத்துலேருந்து, இப்போ ட்ரெயினில் கூட ஒருத்தவங்க தொங்கிட்டு எடுத்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஆபத்தான விஷயம். ஃபஸ்ட்டே ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பையன் இதே மாதிரி ட்ரெயினில் தொங்கி இறந்துட்டாங்க, போஸ்ட்டில் அடித்து. இப்போ இதே மாதிரி இப்படி பெண்களே வந்து இந்த மாதிரி அபாயகரமான ரீல்ஸ் எடுக்கும்போது ஆண்களுக்கெல்லாம் வந்து இன்னும் சகஜமாக போயிடும். ஏன்னா சுற்றுலாத்தலங்களை வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கும்போது ரீல்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிடணும். ஃபோட்டோ எப்படி தடை விதிக்கிறாங்களோ அந்த மாதிரி ரீல்ஸும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிடணும். தப்பு இருக்குது, தப்பு இல்லாமல் இருக்குது. தப்பு பண்ணுறவங்க மேலே தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ட்ரெயினில் வந்து நம்மளுக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. டிக்கெட்னா நம்ம எடுத்து சைலண்ட்டாக நம்ம உட்காந்து சீட்டில் உட்காந்து போகணும். அதை விட்டுட்டு நம்ம சௌகரியத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டோட இது, கவர்மெண்ட்டை நம்ம மீறி நடந்தோம்னா நம்ம கவர்மெண்ட் சட்டம்படியாக நம்ம தண்டனை எடுப்பாங்க. இல்லை, இப்போ ரீல்ஸ் எடுத்து போடுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனை? ரீல்ஸ் எடுக்கலாம், எடுக்க வேணாலும் சொல்லலை, எடுக்கலாம். ஆனால் வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ரீல்ஸ் எடுக்கலான்னா ஒரு சீட்டில் உட்காந்துருக்கீங்களா, அது எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து தப்பு இல்லாமல் இங்கே ரீல்ஸ் எடுக்கலாம், நான் தான் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எடுக்கிறதே தெரியல. வெளியே வந்து கேட்டு வெளியே இது மாதிரி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆபத்து நாளைக்கு கவர்மெண்ட் தான் கேட்பாங்கன்னு வச்சு நம்மளை கேட்க மாட்டாங்க. அதை எப்படி தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? தடுக்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஒழுங்காக இருக்கணும். நம்ம ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ரீல்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே ஃபோனுங்கிறதே வந்து இன்றைக்கி ஒரு போகப்பொருள் மாதிரி ஆயிடுச்சு. மாணவர்கள் மத்தியிலையும், வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் கெடுதலை தான் செய்யுது. நிறைய பேர் நல்லதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த ஒரு அடுத்தவங்களை கவரும் வகையில் வந்து இந்த ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு தவறான செயல் தான். பப்ளிக்கில் அதை கட்டுப்படுத்தினா நிறையா விஷயங்கள் வந்து திருத்தப்படும். என்னை பொறுத்தவரையும் ரீல்ஸ் செய்கிறது ரொம்ப தவறான விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்னு ஒரு வலைதளம் இருந்தது, அதனால் நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி இப்போ இன்ஸ்டாகிராம் சொல்லி வலைதளம் பக்கம் போயிட்டுருக்காங்க. அது ஒரு சில பேர் பண்ணுற தவறுனால இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ட்ரெயினில், பஸ்ஸிலாம் படிக்கட்டில் பயணம் செஞ்சுக்கிட்டு ஆபத்தான முறையில் பயணம் செஞ்சு கீழே விழுந்து கைகால் போய் நாளைக்கு ஒரு முடியாத சூழ்நிலையில் கஷ்டப்படுறதெல்லாம் தவிர்த்து இப்படிலாம் ஒரு சம்பவம் செய்யாமல் இன்னொருத்தருக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாரி பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையில் பண்ணாதீங்க. இப்படி பண்ணுறவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்னு இந்த கேட்டுக்கொள்கிறேன். பொது இடத்துல பப்ளிக்கில் ரீல்ஸ் பண்ணுறாங்க, கமெண்ட் கிடைக்கும், லைக்கு கிடைக்கும், இதனால் பிரபலியம் ஆகலை அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து பப்ளிக்கில் பொது இடத்துல செய்யும்போது பொதுமக்களே இது கேட்கணும், செய்யாதீங்க, அடுத்தவங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டால் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆகும். செய்கிறவங்களுக்கு தண்டனை எது கொடுக்க முடியாது. ஏன்னா தண்டனை கொடுத்தோம்னா உடனே போலீஸ் கேஸு ஆகும். இது வந்து பொதுமக்கள் வந்து அதாவது ரீல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து சத்தம் போடணும், 4 பேர் சேர்ந்து மிரட்டணுமே தவிர வேறு தண்டனையில் இது மக்கள் யாரும் கொடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற இதுக்கு மக்கள் வந்து பஸ்ஸில், ரயில் இதிலெல்லாம் வந்து ரீல்ஸ் போடுறாங்கிற பேரில் மரணத்தை இழக்கிறாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து இந்த ரீல்ஸ் போடுறங்கிற பேரில் ஃபாலோவர்ஸ், லைக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் வந்து மக்கள் வந்து இதை வந்து நம்ம ஒரு உணர்வுபூர்வமாக கொண்டு போய் சேர்த்தணும். எப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மக்களும் சிறு சிறு குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு கேன்வாஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிற சில விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம். இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன ரீதியாக பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து ஃபேமஸ் ஆகணும், தன்னை 4 பேர் மதிக்கணுங்கிற மாதிரி ஒரு மனோரீதியில் பிரச்சனை இருக்குது. அது ஃபஸ்ட்டு அவங்க சைக்காலஜிட்டு பார்க்கணும். இல்லை அதை தாண்டி அடுத்தடுத்து இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு கடுமையான சட்டத்து மூலிமா, இல்லை அப்படி ஒரு சட்டம் இல்லைன்னா அது ஒரு புதுசாக சட்டம் ஏற்றி இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தினா இனி வருங்கால தலைமுறை வந்து இந்த மாதிரி தப்புக்கு போகாமல் நல்ல முறையில் அது பயன்படும்னு நாங்கள் நினைக்கிறோம். பசங்க தான் முதல்ல வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போல்லாம் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
செல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாவே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இது தெரியுது. இது வந்து பின்னாடி வந்து பஸ்ஸில் தொங்குறது, ட்ரெயினில் தொங்குறது அந்த மாதிரி வந்து பிள்ளைகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து பெற்றோர் வந்து கண்டித்து வந்து வளர்த்தணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளும் வந்து நல்ல முறையாக வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அது அப்போத்தே வந்து பின்னாடி வந்து எந்த பாதிப்பும் வராது. இது வந்து பெற்றோர்களுக்கான ஒரு வந்து ஒரு குறிப்பு. இது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து சொல்லித்தான் வளர்த்தணும். அங்கே போகக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் வளர்த்தணும். பெற்றோர்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது. அடுக்கிறது அவங்களுக்கு அறிவியல், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும், வேற ஒன்றுமே இல்லை. அவங்க பார்த்து அவங்களோட சேஃப்டி பார்த்து அவங்க பண்ணணும். ட்ரெயினில் இதெல்லாம் பண்ணுறதுல ரொம்ப மிகப்பெரிய தப்பு. அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரிதல் இல்லை, அறிவியல், அவ்வளோதான். தடுக்க என்ன பண்ணுறது? தடுக்க என்ன பண்ணுறதுனாக்கா அவங்க பார்த்து அவங்க பெற்றவங்களோ இல்லை அவங்களோ தெரிஞ்சவங்களோ பார்த்து சம்மந்தப்பட்டவங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ என்னென்னா இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அந்த ரீல்ஸ் எடுக்கிறது ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் செய்கிறாங்க. நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்குறோம், சில குழந்தைகளை இழக்கிறத பார்க்குறோம். இது பெற்றவங்களுடைய வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது பெற்றவங்களுடைய கடமை. அப்படி பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்ன்றது பார்த்திங்கன்னா பெற்றவங்களுக்கு தான் இருக்கணும் முக்கியமாக. ஏன்னா குழந்தைகளை கண்காணிக்கிற பொறுப்பு பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான கான்செப்ட்டு. இப்போ அது பார்த்திங்கன்னா சில குழந்தைகளை இறக்க நேரிடுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இழப்பு தான் பெற்றவங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி இழக்காமல் நீங்கள் குழந்தைகளை கண்காணிக்கிறது பெரிய பொறுப்பு எடுத்துக்கணும். அது ஒரு அவேர்னஸாக குழந்தைகளை பார்த்துங்க, படிப்பில் கவனம் செலுத்த சொல்லுங்கள். இந்த மொபைல் ஃபோனுன்றது பார்த்திங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்தாக்கா அவங்களுடைய உயிரே பாதிக்கப்படுது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு இழந்து போயிடறாங்க. அதனால் அதை வந்து தயவு செஞ்சு இந்த பெற்றவங்க வந்து குழந்தைகளை வந்து கண்காணித்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் காலத்தில் இன்டர்நெட் கிடையாது. நான் படிக்கிற காலத்தில் ஃபோன் லேண்ட்லைன் தான். அப்போக்குள்ளே நம்ம வந்து அந்த ஃபோன் லேண்ட்லைனில் எந்த விதமான ரீல்ஸும் எடுக்க முடியாது. ஆனால் அதை வந்து ஒரு கம்யூனிகேஷனாக எடுத்துக்கிட்டோம் நம்மளாம் ஆரம்பத்தில். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற குழந்தைங்க அதை வந்து விளையாட்டை எடுத்துக்கிறாங்க. அந்த விளையாட்டுத்தனத்தை வந்து அவங்க குறைச்சி படிப்பில் கவனம் செலுத்தி அவங்க வந்து முன்னேற்றத்தை பெற்றவங்க தான் வந்து செய்யணும். ரீல்ஸோடைய அர்த்தம் என்னன்னு இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஒரு விஷயம், என்ன வேணாலும் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே உங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி எல்லாமே வந்திருக்கு. அன்றைக்கெல்லாம் நாங்கள் தேடி பிடிச்சி படிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. கூகுளை ஓப்பன் பண்ணால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஸ்கூலுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. அத்தனையுமே நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி மொபைலில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் ரீல்ஸ் மட்டுமே கிடையாது. ஏற்கனவே டிக்டாக் கூட பேன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது முந்தானத்து நியூஸ் கூட நான் வந்து பார்த்தேன். ட்ரெயினில் தொங்கிக்கிட்டு ஒரு பொண்ணு, அந்த பிள்ளையை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 13வது மாடியிலேருந்து தேவையில்லாமல் வந்து ஒரு பொண்ணு மேலேருந்து ரீல்ஸ் பண்ணுறேன்னு கீழே விழுந்து. பெற்றவங்க வந்து உங்களுக்கு வந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறதோ, டெக்னாலஜி அதிகப்படுத்தி கொடுக்குறதோ, அறிவியல் வளர்ச்சின்றது நம்மளுடைய அறிவு வளர்கிறதுக்கு தான். ஆனால் உங்களோட உயிர் போகிற அளவுக்கு நீங்கள் அதை வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றது மிகப்பெரிய தவறு. அது தயவுசெய்து பண்ணுங்கள், சேஃப்டியாக பண்ணுங்கள். பட் என்னென்னா அது உங்களுடைய படிப்பை மீறி போகக்கூடாது, உங்களுடைய சமூக அக்கறையை மீறி போகக்கூடாது. இது மற்றவங்களுக்கு மிகப்பெரிய வந்து பெற்றவங்களை நினச்சி பாருங்க, அவங்களுக்குள்ள எவ்வளோ வந்து வருத்தம் இருக்கும் ஒரு உயிர் போச்சுன்னா. மாணவர்கள் ஆர்வ கோளாறு காரணமாக தன்னை பிரபலப்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறானது. இவங்க வந்து அரசாங்கம் கவுன்சிலிங் பண்ணணும்.